இது வந்துட்டு y1ன்னு சொல்கிறது முதலாவது அலையின் சமன்பாடு, ரெண்டாவது அலையின் சமன்பாடு y2ன்னு சொல்கிறது. y1 சமன் sin omega t minus kx plus delta 1, y2ன்னு சொல்கிறது a2 sin omega t minus kx plus delta 2. இந்த delta 1 delta 2ங்கிறது அதில் ஃபேஸ் டிஃப்ரெண்ட். இது ரெண்டு அலைகளும் செய்கிறக்குள்ள என்ன நடக்கும், புது அலை ஒன்று உருவாகும். அந்த அலையின் சமன்பாடு yங்கிறது y1 சக y2 ஆக இருக்கும். இப்போ y1 சக y2ன்னு சொல்ல போல் நமக்கு y1க்கு தெரியும் a1 sin omega t minus kx plus delta 1, a2 sin omega t minus kx plus delta 2. அப்போ ரெண்டையும் கூட்ட போல் நம்ம இது என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ங்கிற இதை ஏ ஆகவும் இதை பி ஆகவும் எடுத்தோம்னா இது ஏ ஆகவும் இது சி ஆகவும் இருக்கும். ஏன்னா டெல்டா 1 பி ஆக இருக்கும், டெல்டா 2 சி ஆக இருக்கும். அதாவது சைன் ஏ ப்ளஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்க போகுது. சைன் ஏ ப்ளஸ் பிங்கிறதுல விரிவு எண்ணையாக இருக்கும் sin A cos B plus cos A sin B ஆக இருக்கும். சரி, இந்த விரிவை நாம் இந்த ரெண்டு இடங்கள்லையும் பி இருக்கிறத சியை போடுவோம். ரெண்டு விரிவையும் பயன்படுத்த போகல வரப்போகுது A1. இதுக்கு நாம் A ப்ளஸ் பிங்கிற விரிவை பயன்படுத்தணும்னா ஏக்கு பதிலாக ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸும் பிக்கு பதிலாக டெல்டா 1 மீ. ஆகவே sin A எங்கக்குள்ள omega t minus kx into cos B, cos delta 1 plus cos A, cos omega t minus kx sin B என்று சொல்லக்கூட sin delta 1. இது இதில் விரிவாக கிடைக்க போகுது. இதே மாதிரி ப்ளஸ் A2 எடுக்கும்போது சைன் ஏ ப்ளஸ் சி என்ற வடிவம், பிக்கு பதிலாக சி வந்து சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் கொஸ் டெல்டா 2 ப்ளஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் கொஸ் ஒமேகா டி மைனஸ் kx into sin delta 2 வரப்போகுது. அப்போ இதில் இந்த கோவைகள் ரெண்டையும் சைன் விரிவுகளை எழுதிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் sin omega t minus kx இருக்குது, இங்கேயும் sin omega t minus kx இருக்குது. அப்போ இந்த a1ஆலையும் a2ஆலையும் இதை விரிச்சு எழுதக்குள்ள இது ரெண்டுலேயும் நம்ம sin omega t minus kx பொதுவாடுத்தோம்னா இதில் ஒரு a1 வரும், a1ஆல் பெருக்கப்பட்டு தான் இது வரும். ஆக இந்த ரெண்டுலேயும் இது நாம் sin omega t minus kx பொதுவாக எடுக்க போல் இந்த a1 இந்த a2 பெருக்கப்படுற அந்த a1னும் அதே நேரம் அதோட பெருக்கப்படுற அந்த a1ஓட பெருக்கப்படுற cos delta 1னும் இருக்கும். அதே மாதிரி இந்த a2 இதில் பெருக்கப்படும், இந்த cos delta 2 அதோட பெருக்கப்படும். அப்போ ப்ளஸ் a2 cos delta 2 இப்படி வரப்போகுது. அதே மாதிரி ப்ளஸ் இதுலேயும் cos omega t minus kx இருக்குது, இங்கேயும் omega t minus kx இருக்குது. அப்போ அதே மாதிரி a1ம் a2ம் பெருக்கப்படும். அப்போ cos omega t minus kx பொதுவாடுத்தோம்னா a1 sin delta 1 plus a2 sin delta 2 நமக்கு கிடைக்கும். இது நாம் a plus b a plus c விரிவை பயன்படுத்தி எழுதியிருக்கோம். அதில் sin omega t minus kxஐயும் cos omega t minus kxஐயும் பொதுவாக எடுத்திருக்கோம். அடுத்தது இது வந்து வை இதில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த a1 cos delta 1 a2 cos delta 2 இது ஒரு மாறிலியாக இருக்குது. அதே மாதிரி a1 sin delta 1 a2 sin delta 2 இதுவும் ஒரு மாறிலியாக இருக்குது. இது ரெண்டுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்னா நிபந்தனை
இதை வந்து நாம் ஏ cos டெல்டா என்றும் இதை ஏ sin டெல்டா என்றும் எடுத்துக்கிறோம். அதாவது a cos டெல்டா என்று a1 cos டெல்டா 1 plus a2 cos டெல்டா 2ஐயும் a sin டெல்டா என்று a1 sin டெல்டா 1 plus a2 sin டெல்டா 2ஐயும் எடுப்போம். இது முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடாக கருதுவோம். கருதினா இப்போ y என்று சொல்கிறது sin omega t minus kx into a cos டெல்டாவாக இருக்கு. அது a முன்னுக்கு எழுதுகிறேன். sin omega t minus kx into இதுக்கு பதிலாக a cos டெல்டா 1, அந்த a இங்கே இருக்கு, அப்போ cos டெல்டா என்று வரப்போகுது இதுக்கு பதிலாக. ப்ளஸ் இதுக்கு பதிலாக a sin டெல்டா, அப்போ இதோட பெருக்கப்பட்டது போல் a into cos omega t minus kx into sin டெல்டான்னு நமக்கு கிடைக்கும். இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஏ பொதுவாடுத்தோம்னா sin omega t minus kx into cos delta plus cos omega t minus kx into sin delta. இது sin a cos b cos a sin b என்கிற வடிவத்தில் இருக்கு. ஆகவே sin a plus b என்கிற வடிவத்துக்கு இதை மாற்றலாம். sin a plus b என்கிற வடிவத்துக்கு மாற்றலாம். மாற்றினோடனே a இன்ட்டு sin a என்கிறது ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஆகும், b என்கிறது டெல்டாவும் வைக்கணும். ப்ளஸ் டெல்டா இது வந்துக்கிட்டு நம்ம ரெண்டு அலைகளும் சேர்ந்து கிடைக்கின்ற அலையின் ஒரு இயக்க சமன்பாடாக இருக்குது. இதில் ஏன்னு சொல்கிறது அதில் வீச்சமாகவும், டெல்டான்னு சொல்கிறது அதில் அவத்தை வித்தியாசம் ஃபேஸ் டிஃப்ரெண்டாகவும் இருக்குது. இப்போ ஏஐ நாம் டெல்டாவையும் காண போகல, இந்த முதல் ரெண்டு சமன்பாட்டையும் வச்சு காணுவோம். முதலாவது சமன்பாற்ற வர்க்கத்தையும் ரெண்டாவது சமன்பாற்ற வர்க்கத்தையும் கூட்டும்போது a cos ஸ்கொயர் டெல்டா ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் டெல்டா ப்ளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் டெல்டா கிடைக்கும் போது அடுத்து ரெண்டு வர்க்கமும் கூட்ட போகும். a1 cos டெல்டா 1 ப்ளஸ் a2 cos delta 2 அதில் வர்க்கம் ப்ளஸ் a1 sin delta 1 ப்ளஸ் a2 sin delta 2 வர்க்கம் கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தோம்னா a ஸ்கொயர்ட பொதுவாக எடுக்கக்குள்ள cos ஸ்கொயர் டெல்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் டெல்டா a ஸ்கொயர் பொதுவாக கிடைக்க போகுது. அதே நேரம் இதை விரிச்சு எழுத போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ட வர்க்கம் என்கிற வடிவத்தில் இருக்கிறதால அதை விரிச்சு எழுத போல் எக்ஸ் வர்க்கம் சார் ஒய் வர்க்கம் சார் ரெண்டு எக்ஸ் ஒய் என்கிற வடிவத்தில் நாங்கள் மாற்றினோம்னா a1 ஸ்கொயர் cos ஸ்கொயர் டெல்டா 1 ப்ளஸ் a2 ஸ்கொயர் cos ஸ்கொயர் டெல்டா 2 ப்ளஸ் 2 a1 a2 cos delta 1 cos delta 2 எங்கள் வடிவத்தில் வரப்போகுது. ப்ளஸ் இதே அதே மாதிரி விரிச்சிருந்தது போல் a1 ஸ்கொயர் sin ஸ்கொயர் டெல்டா 1 ப்ளஸ் a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் டெல்டா 2 ப்ளஸ் 2 a1 a2 sin டெல்டா 1 sin டெல்டா 2 இது கிடைக்கும். இப்போ cos ஸ்கொயர் டெல்டா
ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டெல்டாவை நம்ம 1 எடுக்கலாம். இது 1 எடுக்கலாம். இது பதிலாக 1 எடுக்கலாம். நம்ம எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர்ட். இதில் A1 ஸ்கொயர்டை ரெண்டுலேயும் இருந்து பொதுவாக எடுக்கலாம். இது ரெண்டுலேயும் இருந்து A2 ஸ்கொயர்டை பொதுவாக எடுக்கலாம். இது ரெண்டுலேயும் இருந்து 2A1 A2 2A1 A2 பொதுவாக எடுக்கலாம். அப்போ A1 ஸ்கொயர்டை பொதுவாக எடுக்க போல cos ஸ்கொயர்ட் டெல்டா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் டெல்டா 1. இதில் A2 ஸ்கொயர்டை பொதுவாக எடுக்க போல cos ஸ்கொயர்ட் டெல்டா delta 2 plus sin square delta 2 plus இரண்டிலையும் இந்த 2A1 A2 பொதுவாக cos delta 1 cos delta 2 plus sin delta 1 sin delta 2 என்று கிடைக்கும். A1 ஸ்கொயர் எடுக்கக்குள்ள cos ஸ்கொயர் டெல்டா 1 cos sin ஸ்கொயர் டெல்டா 1 கிடைக்கும். இங்கே A2 ஸ்கொயர் எடுக்கக்குள்ள cos ஸ்கொயர் டெல்டா 2 sin ஸ்கொயர் டெல்டா 2 கிடைக்க போகுது. இங்கே 2A1 A2 எடுக்கக்குள்ள cos 1 cos டெல்டா 1 cos டெல்டா 2 sin டெல்டா 1 sin டெல்டா 2 கிடைக்கும். இதில் பெருமானம் ஒன்று நமக்கு தெரியும். cos ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1. அதே மாதிரி இதில் பெருமானமும் 1. அப்போ எழுதலாம் இதை A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர். ஏன்னா இதில் பெருமானம் உண்டுங்கிறதால A1 ஸ்கொயர். இதில் பெருமானம் உண்டுங்கிறதால A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 cos A cos B ப்ளஸ் sin A sin Bங்கிற வடிவத்தில் எழுதி cos A cos B ப்ளஸ் sin A sin Bங்கிற வடிவம் cos A minus B வடிவமாக இருக்கும். cos A minus B வடிவமாக இருக்கும். அப்போ A வந்துட்டு டெல்டா 1 B வந்துட்டு டெல்டா 2 மூலத்தால் cos டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2 எடுக்கலாம். அல்லது டெல்டா 2 மைனஸ் டெல்டா 1 எடுக்கலாம். இது வந்துக்கிட்டு அந்த ரெண்டு அலைகளும் சேர்ந்து வர அலைந்த வீச்சத்தின் வர்க்கத்துக்கான சமன்பாடு. அடுத்து நமக்கு டெல்டா தேவைன்னு சொன்னால் நம்ம டெல்டாவை காணலாம். டெல்டாவை காணக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இது வந்துட்டு ஏ ஸ்கொயருக்கான சமன்பாடு. இது ரெண்டு சமன்பாட்டையும் பிரிப்போம். ரெண்டாவது சமன்பாட்டை மூணாவது சமன்பாட்டில் பிரிச்சோம்னா அதாவது டெல்டா காண்றது பிரித்தோம்னு சொன்னால் ஏ சைன் டெல்டா ஓவர் ஏ கோஸ் டெல்டான்னு எழுதிய போது அப்போ இங்கே A1 sin delta 1 over 1 plus A2 sin delta 2 over A1 cos delta 1 plus A2 cos delta 2 கிடைக்கும். A வெட்டுப்பட்டுரும் sin over cos tan. அப்போ tan delta சமன் A1 sin delta 1 plus A2 sin delta 2 over A1 cos delta 1 plus A2 cos delta 2 கிடைக்கும். இது வந்துக்கிட்டு ரெண்டு அலைகளும் சேர்ந்து வர அலையின் அவத்தை வித்தியாசத்துக்கான காண்றதுக்கான சமன்பாடு. இப்போ நமக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டு அலைகள்ற வீச்சமும் A1 A2 எடுத்தோம். அந்த அலைகள்ற வீச்சம் ரெண்டும் சமனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் சமனாக இருந்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். சமனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வீச்சத்துக்கான சமன்பாடு இந்த அருகே ரெண்டும் சமனாக இருக்கும் என்றால் ரெண்டும் சமனாக இருக்கும் என்றால் A1ம் A2ம் சமனாக இருக்கும் என்றால் A1 சமன் A2 சமன் A ஆக இருந்தால் இந்த டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2 அல்லது டெல்டா 2 மைனஸ் டெல்டா 1
டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2 நம்ம டெல்டாவாக கருதினோம்னா இந்த சமன்பாட்டிலிருந்து ஏ ஸ்கொயர்டுங்கிறது A1க்கு பதிலாக ஏ தான் போட போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் A2க்கு பதிலாகவும் நாம் ஏ தான் போட போகிறோம். ஆகவே அதுவும் ஏ ஸ்கொயர் 2a இன்ட்டு ஏ கோஸ் டெல்டாவாக இருக்கும். டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2க்கு டெல்டான்னு போடுறோம். அப்போ இது ரெண்டும் ஏயும் பெருக்கப்படுறதால நம்மளோட ஏ ஸ்கொயர்னு போடலாம். அப்போ இது கூட்டுப்படக்குள்ள 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் கோஸ் டெல்டான்னு கிடைக்க போகுது. 2a ஸ்கொயர்டு போகக்குள்ள 1 ப்ளஸ் கோஸ் டெல்டான்னு கிடைக்க போகுது. இது வந்துட்டு ஏ ஸ்கொயர். இது வந்துட்டு A1ம் A2ம் சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏ ஸ்கொயர்டுங்கிறது 2a ஸ்கொயர் 1 ப்ளஸ் கோஸ் டெல்டா வந்து கிடைக்க போகுது. நமக்கு ஏற்கனவே இப்படியான ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம். cos 2 தீட்டா சமன் 3 சமன்பாடுகள் படிச்சிருப்போம். அதில் cos ஸ்கொயர் தொடர்பு வர சமன்பாடு 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இங்கே 2 தீட்டா வரைக்கக்குள்ள இங்கே ஒரு தீட்டாவில் வரப்போகுது. அவை இங்கே ஒரு தீட்டா வந்தால் 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 வரும். அதே நேரம் இந்த மைனஸ் 1 இங்கே எடுத்தோம்னா 1 ப்ளஸ் கோஸ் தீட்டா சமன் 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது. அதே வடிவம் தான் இங்கே இருக்குது. 1 ஏ ஸ்கொயர் வந்துட்டு 2a ஸ்கொயர் 1 ப்ளஸ் கோஸ் டெல்டான்னு இருக்குது. இந்த 1 ப்ளஸ் கோஸ் டெல்டான்னு சொல்கிற இடத்துல இந்த சமன்பாட்டுக்கு அமைய நாம் போட்டோம்னு சொன்னால் 2a ஸ்கொயர் இன்டு 2 கோஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. இந்த டெல்டாவை போல் 2 கோஸ் ஸ்கொயர் டெல்டா பை 2 இருக்க போகுது. அப்போ பிரிக்கணும்னா 4a ஸ்கொயர் கோஸ் ஸ்கொயர் டெல்டா பை 2 வரப்போகுது a ஸ்கொயர். ஆக இதில் வந்து a சமன் 2a கோஸ் டெல்டா பை 2 ஆக இருக்கும். ஆக வீச்சங்கள் ரெண்டும் சமனாக இருந்தால் அதே நேரம் நமக்கு தெரியும் ஐங்கிறது ஏ ஸ்கொயர்டுக்கு நேர்விசமாக இருக்கும். வீச்சத்தின் வர்க்கத்துக்கு சரிவு நேர்விசமாக இருக்கும். அப்போ இந்த சமன்பாடுக்கு அமைய நாம் இந்த சமன்பாட்டை மாற்றினோம்னா ஐ நேரு சமன் ஏ ஸ்கொயர். ஆகவே ஐங்கிறது 4a ஸ்கொயர் கோஸ் ஸ்கொயர் டெல்டா பை 2க்கு நேர்வித சமனாக இருக்கும். அதே நேரம் நம்ம ஏற்கனவே ஒரு சமன்பாடு படித்தோம். ஏ ஸ்கொயர்டுக்கான சமன்பாடு A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 A2 கோஸ் டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஐங்கிறது நேர்வித சமன் ஏ ஸ்கொயர்டாக இருக்கும். அதே மாதிரி I1 எடுக்க I1 நேர்வித சமன் A1 ஸ்கொயர்டாகவும் I2 நேர்வித சமன் A2 ஸ்கொயர்டாகவும் இருக்கும். அப்போ இந்த சமன்பாட்டிற்கு அமைய இவரை ஐ இந்த ஏ ஸ்கொயர்டுக்கு நேர்வித சமன்கிறதால ஐயை நம்ம பிரதிக்கலாம். இதுக்கு பதிலாக I1, இதுக்கு பதிலாக I2, இந்த A1 A2க்கு பதிலாக இப்போ ஐங்கிறது ஏ ஸ்கொயர்டுக்கு தான் நேர்வித சமன், I1ங்கிறது A1 ஸ்கொயர்டு தான் நேர்வித சமன். அப்போ ரூட் I1 தான் A1க்கு நேர்வித சமனாக இருக்கும். ஆகவே 2 இன்ட்டு I1 இன்ட்டு வர்க்கமூலம் I2 கோஸ் டெல்டா 2 மைனஸ் இல்லாட்டி டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2 இல்லாட்டி டெல்டா 2 மைனஸ் டெல்டா 1. அதில் எந்த மாற்றமும் வராது. ஆகவே நம்ம எழுதலாம் I1 ப்ளஸ் I2 இன்ட்டு I2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் I1 I2 கோஸ் டெல்டா 2 மைனஸ் டெல்டா 1 மைனஸ் டெல்டா 2
வந்து செறிவுக்கான சமன்பாடு. இது வீச்சத்தின் வர்க்கத்துக்கான சமன்பாடு. இது செறிவுக்கான சமன்பாடாக இருக்கும்.